வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக நடத்திய புவனா அம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏற்பு எனும் உயர் மருந்து. இப்ப நம்ம தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். சில நிகழ்ச்சிகள் நமக்கு பிடித்தவையா இருக்கும், சில நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு பிடிக்காதவையா இருக்கும். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கையின் சட்டத்தை தான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஆசையினால் நாம் எண்ணியது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுது. இதன் விளைவாக சினம், கவலை, போராட்டம், வஞ்சம், மனதில் குறைபாடு இதெல்லாம் ஏற்படுது. முறையாக அகத்தவம் செய்து வரும்போதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகிறது. இதனை தான் ஏற்புத்தன்மை என்று கூறுகிறோம். இப்ப பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது நமக்கு அந்த விஷயம் சம்பந்தமா நமக்கு முன்பு ஒரு பதிந்த கருத்து ஒண்ண நம்ம வச்சிருப்போம். ஆனா அவங்க சொன்ன உடனே நம்ம பதில் சொல்றது, பிறர் சொல்றதை எதிர்த்து பேசுறது அப்படின்னு செய்தோம்னா அதன் விளைவாக பிறர் சொன்னதும் நமக்கு பயனில்லாம போயிரும். அதற்கு பதிலாக பிறர் சொல்லக்கூடிய கருத்து, அதனுடைய நோக்கம், அதனால் விளையும் நன்மை, அதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னென்ன என்று பொறுமையோடு பார்க்கின்ற போது அது ஏற்பு சக்தியாக அமைகிறது. மகான் தொழிலில் நஷ்டமாகி வீடு எல்லாம் இழந்து குடிசை வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் புயல் காற்று வீசியது. காற்றில் கூரையெல்லாம் ஆடியது. கூரை விழுந்துவிடும் என்று மகானும் 2 மனைவிகளும் குடிசை வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வரவும் அந்த கூரை விழுந்தது. அந்த நிலைக்கு வந்தபோது கூட மகானுடைய முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி அமைதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் எழுதின கவிதான், இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்தறிவான் அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில் என்று எழுதுறாங்க. அப்ப இயற்கை என்பதை பெரிய ஆட்டக்காரனாக கருதி கொண்டோம்னா, தாயக்கட்டத்தில் உள்ள காய்களை கொண்டு விளையாடுவது போல எல்லா ஜீவன்களையும் பெயர்த்து இடமாற்றி வைப்பார், பித்து எறிந்து அழிப்பான், காத்தும் ரட்சிப்பான். அதைத்தான் இறைவனின் திருநடனம், திருக்கூத்து என்றெல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ மகான்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அது இயற்கை என்ற இறைவன் கொடுத்த தீர்ப்பு என்று ஏற்றுக்கொண்டு எந்த கவலையும் இல்லாம இயல்பாக இருப்பாங்க. அதாவது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அதாவது அப்படியே ஏற்றுக்கொள் என்ற தன்மையோடு தான் நம்ம மகானும் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம எல்லாருமே இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வரோம். அப்ப இன்பம் துன்பம் என்ற இரண்டும் ஏன் வருகின்றன, எப்படி வருகின்றன என்று பார்த்தால் நம்முடைய வினைப்பதிவின் காரணமாகத்தான் வருகின்றன. அதான் பட்டினத்தார் சொல்வாரு, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாயின். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றாரு, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், இந்த வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைப்பதிவின் காரணமாக வரும் துன்பத்தில் இருந்து நம்மை மீட்டுக்கொள்வது எப்படி என்பதை நம்ம தெரிந்தால்தான் இன்ப துன்பத்திற்கு அடுத்தபடியாக உள்ள அந்த அமைதியையும் அமைதிக்கு மேலாக உள்ள பேரின்பத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை இன்னொரு கவியில மகான் சொல்லுவாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேன், இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றாரு,
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அப்போ நம்முடைய மனதை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாற்றிக்கொள்ள நம்ம பழக்கிக்கொள்ள தயாரா இருக்கணும். எதுவரினும் அதை தாங்கிக் கொள்ளும் தகமையில் எதிர்நோக்கி இருக்கணும். எதையும் இயற்கையாக சாதாரணமாக கொள்ளும் பேராற்றல் பெற்றிருத்தல் வேண்டும். எந்த காரியத்தையும் உணர்ச்சி வயப்பட்டு செய்யாமல் அறிவால் சீர்தூக்கி செய்யும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்பாராத அடையும் ஏமாற்றங்களே கவலையாகவும் துன்பமாகவும் அமைந்து விடுகின்றன. ஆராய்ந்து பார்த்தோம்னா நிகழ்ச்சியோ விளைவோ ஒருபோதும் தவறானதாக இருப்பதில்லை. நாம் எதிர்பார்த்தது தான் தப்பாக இருக்கும். நாம் கணித்த முறையே தவறென்று காணப்படும். அதற்காக கணிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது மாறுபடும் போது அதை புன்மறுவலோடு ஏற்றுக்கொள்ள வலிமையும் பழக்கமும் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போதான் எல்லாம் இன்பமாக உணரப்பெறும். துன்பத்தை எதிர்கொள்ளும் போது சோ வாட் நெக்ஸ்ட், அதனால என்ன, அடுத்தது என்ன என்று சிந்திக்க வேண்டும். துன்பத்திற்கு காரணம் என்ன, துன்பத்தை எப்படி போக்குவது என்பதை சிந்திக்கத்தான் நாம் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்றோம், மனவளக்கலைக்கு வந்திருக்கிறோம். சிந்தனை திறன் உயரும் போதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உண்டாகிறது. பிறரிடம் இணக்கமாக வாழ அவர்கள் சொல்லும் கருத்துக்கு சரி என்று சொல்லுங்கள், தப்பு பண்ணினால் சாரி என்று சொல்லுங்கள். சரி சாரி என்ற 2 வார்த்தையால் வாழ்க்கையை திறம்பட நடத்த முடியும். இப்போ எந்த துன்பம் வந்தாலும் மனம் கலங்காமல் சிரிக்க வேண்டும். ஒரு சின்ன கதை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரத்தில் வரும் முதலியார் குதிரை பந்தயத்துல கலந்துக்கிறாரு. அவரோட 8 பேர் குதிரை பந்தயத்துல கலந்துக்கிட்டாங்க. போட்டி ஆரம்பமானது. குதிரை பந்தயத்தில் முதலியாரின் குதிரை கடைசியாக வந்தது. போட்டியில தோல்வி அடைந்தார். அவரை பார்த்து எல்லாரும் ஏளனமா சிரிச்சாங்களாம். அவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த தோல்வியிலும் மனதை தளர விடாமல் மற்ற குதிரைகள் ஏன் என் குதிரை பார்த்து பயந்து ஓடுகின்றன என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு தோல்வியை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு சிரித்தாராம். இதைத்தான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துறுவது அக்தொப்பது எல் என்கிறார். அப்ப துன்பம் வரும்போதும் மனம் கலங்காமல் சிரிக்க வேண்டும். அப்போதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் நல்ல பதிவும் இருக்கு, தீய பதிவும் இருக்கு. நமக்கு நல்ல பதிவு இருந்ததால் தான் நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. நம்முடைய பாவப்பதிவின் அடையாளம் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுது. அப்ப நம்முடைய வினைப்பதிவின் காரணமாக தான் பிறர் மூலமாக நமக்கு துன்பம் வருகிறது என்பதை அறியாததால் மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு நோய் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். பிறர் செல்வதையும் நம்ம கேட்குறோம். மகான் இன்னொரு கவியில சொல்லுவாங்க, உள்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னும் உருவெடுத்த பின் விளையும் பதிவும் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக தலைக்கும் புகுவினை என்ற எழுச்சி ஈதே 7 பிறப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து எழும் அமைதி இன்ப துன்பம் இயற்கை நீதி. அதாவது மனித முயற்சியின்றி நடப்பவை எல்லாமே இயற்கை தான். இப்போ பல பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவ பதிவுகள் ஒவ்வொரு மனிதனின் கருமையத்தில் அலை வடிவில் இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி வைத்து ஏற்ற கால சூழ்நிலை அமையும் போது விரித்து காட்டுவதுதான் இறை நியதி. நம்ம முன்னோர்கள் பெற்றோர்களின் கர்ம வினை பதிவுகள் சஞ்சித கர்மமாக கர்மமைப்பு பதிவாகவும் 3 வயது முதல் செய்த பதிவுகள் பிராரப்த கர்மமாகவும் இந்த 2 வினைகளில் இருந்து வரக்கூடிய செயல்களின் பதிவுகள் ஆகாமிய கர்மமாகவும் செயல்படுது. ஒரு எண்ணம் தான் சொல்லாக செயலாக விளைவாக மலருது. அப்ப எண்ணமானது வித்தின் மூலம் 7 பிறவிகள் வரை தொடர்ந்து வரக்கூடியதுதான். அந்த வினைகளின் தரத்திற்கு ஏற்ப இன்பமாக துன்பமாக அமைதியாக விளைவதுதான் இயற்கை நீதி. இப்ப நம்ம செய்தது நம் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவுகள் எல்லாம் தான் விளைவா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். நடப்பதும் நடந்து கொண்டு இருப்பதும் இறைவன் செயல், நடக்க போவதும் அவன் அருள்தான்.
ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். அவன் செலுத்தும் வழி செல் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க என்கிறார் பட்டினத்தார். மனிதர்கள் இறந்த பிறகு ஒரு காதில்லாத சாதாரண ஊசி கூட நம்மோடு வராது. எவ்வளவு செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் ஒருவரும் ஒரு துளியை கூட கொண்டு போக முடியாது. அதான் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரவும் இல்லை, போகும்போது எதையும் கொண்டு போறதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வாழும் காலத்துல குடல் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலாக உணவை உட்கொள்ள முடியாது. உடல் சுமக்கும் அளவுக்கு மேலாக உடைகளை அணியவும் முடியாது. நின்றால் 3/4 அடிக்கு 3/4 அடி அளவு நிலம், உட்கார்ந்தால் 3 அடிக்கு 3 அடி நிலம், படுத்தால் 1.5 அடிக்கு 6 அடி அளவு நிலம். இதற்கு மேல் எவராலும் அனுபவிக்கவும் முடியாது என்ற நிலையாமை தத்துவத்தை நாம் உணரும் போதுதான் ஏற்பு திறன் தானாக உண்டாகும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு விவசாயி ஒரு குதிரையை வளர்த்துட்டு வராரு. அந்த குதிரை திடீர்னு காணாம காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு, உடனே எல்லாரும் அவற்றை என்னப்பா ஒரு குதிரையை தான் வச்சிருந்த, அது இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அது நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும், எது வந்தாலும் ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழித்து அந்த குதிரை இன்னொரு குதிரையோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. உடனே எல்லாரும் பார்ப்பா உனக்கு இப்ப 2 குதிரை ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அவர் நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய மகன் அந்த புதிதா வந்த குதிரைக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த குதிரையில இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். அப்ப எல்லாரும் என்னப்பா கல்யாண வயசுல இருக்கும், உன் மகன் காலை உடைச்சுக்கிட்டானே என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. அப்பவும் அவர் நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய மகன் வயதில் உள்ள எல்லா இளைஞர்களும் இராணுவத்துல சேரணும்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனே இவருடைய பையனுக்கு கால் உடைஞ்சதுனால இவனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்பவுமே எல்லாரும் உனக்கு செம அதிர்ஷ்டம்ப்பா, உன் பையனுக்கு இராணுவத்துக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அவர் நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்ப இந்த கதையில பார்த்தா அவர் கெட்ட விஷயங்களை பார்த்தோம் ஐயோ இப்படி ஆயிட்ட அப்படின்னு நினைக்கவும் இல்லை, நல்ல விஷயத்த பார்த்து துள்ளி குதிக்கவும் இல்லை. எது நடந்தாலும் முழு மனதோடு பொறுமையோடு அப்படியே ஏற்றுக்கொள்றார். அதனால அவருக்கு இறுதியில நல்லதுதான் நடந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு நம்மளே புலம்பி நம்மையே வருத்தி கொள்றோம். ஆனா நல்ல விஷயம் நடக்கும்போது அப்படி நினைக்கிறது இல்லை. அப்போ எப்பொழுதும் எது நடந்தாலும் பின்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு முழு மனதோட ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ முடியும். அதைத்தான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கே ஆகிலும் 2 பேர் ஒரே மாதிரியா இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல, இருக்க முடியாது. மனிதர்களுக்குள்ளாக எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்படின்னு பார்த்தோம்னா 7 சம்பத்துக்கள் உள்ளன. அந்த 7 சம்பத்துக்கள்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறான். அவை உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, செல்வம், சுகம் ஆகியவை. இந்த 7 சம்பத்துக்களில் தான் ஒருவருக்கொருவர் வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மேலாக ஒரு வேறுபாடு இருக்க முடியாது. அதுல போட்டி பொறாமை கொண்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணமும் பதிவோடு வந்தது. மனிதனுக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. அப்போ நம்ம நினைப்பது போலதான் நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை குறையுது. இந்த வேறுபாடுகள் எவ்வாறு உண்டாயின அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டே போனோம்னா அந்த சிந்தனையில் ஒரு அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேறுபாடுகளினுடைய காரணத்தையும் நம்ம கண்டுவிட்டால் எந்த வேறுபாட்டை போக்க வேண்டும், போக்க இயலும், எதை போக்க இயலாது, எப்படி நாம் மேன்மை அடையலாம் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். அப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் குணம் தானாவே வரும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு என்றேல் ஒரு துன்பம் வரா, இறை அமைப்பு ஏற்ப வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்றுக்கொள்வோம், வினை போகும் மருந்தே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் உறுதி கொள்வோம், ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது தண்ணியில நெருப்பை பற்ற வைத்தால் எரியாது. ஆனா விறகு, பெட்ரோல், மண்ணெண்ணெய், காகிதம், கரி இதிலெல்லாம் நம்ம நெருப்பை பற்ற வைத்தோம்னா ஏற்பு திறன் இருக்கு, அதனால அந்த தீப்பற்றி எரியும். அதே போல நம்மிடம் பாவப்பதிவுகள் இல்லை என்றால் மனிதர்களுக்கு ஒரு துன்பமும் வராது. இறைநிலையானது மனித செயல்கள் எல்லாவற்றையும் அலையாக இறுக்கி சுருக்கி பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்ப ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது அது விரித்து காட்டுது. இதுதான் இறை நீதி. அப்ப யார் மூலமாக ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்ட போதும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்பது போல இறை நீதி மூலம் நம்ம செய்த செயலுக்கான விளைவு வந்தது என்பதை உணர்ந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள எத்தனையோ பழிச்செயல் பதிவுகளில் ஒன்று நம்மிலிருந்து நீங்குவதற்கான மருந்தாக அந்த துன்பத்தை ஏற்று கடமைகளை ஆற்றுவதற்கான உறுதியை எண்ணத்தில் கொள்வோம். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, நம்மை தூற்றி பொறாமையினால் பிறல் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம், சொற்சூடு அளிப்பவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம்னு சொல்றாங்க. அப்ப பிறர் பழி சொற்களால் நம்மளை தூற்றி பேசினாலும் வருத்தப்படாம நம்முடைய வினைப்பதிவு அவர்களால வெளிப்பட்டு நீங்கியது என்று மனதார அவர்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து கூறுவோம். அப்ப பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்து கொண்டு வாழணும். இயற்கை தத்துவம், மனிதனுடைய சிறப்பு, சமுதாய அமைப்பு என்ற மூன்றையும் அறியும் போதுதான் ஈகை என்ற நற்குணம் ஒளி வீசுது. அப்போ மனிதன் தனது பிறப்பிடம், இருப்பு, இயக்கம், முடிவு அறிந்து மனதின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் போதுதான் பிற உயிருடைய மதிப்பை உணர்ந்து ஈகையாற்றி இசைவிட வாழ்வான் என்று ஈகை குறித்து மகான் கூறிய ஆழமான கருத்து. இப்ப உடலாலும் எண்ணத்தாலும் உதவி செய்யலாம். நோயால் வாடுபவர்களுக்கு நலம் பெற வேண்டி வாழ்த்துவது எண்ணத்தால் செய்யும் ஈகையாகும். பிறர் உயிர்படும் துன்பம் எதுவாயினும் அதனை நீக்க செய்யும் செயல்கள் அனைத்தும் ஈகைதான். எல்லாருமே அவரவர் உழைப்பில் 1% பணத்தை ஒதுக்கி பிறருக்கு நம்ம உதவி செய்யணும்னு மகான் சொல்றாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு. அப்ப பிறர் நலமாக வாழ்வதற்காக ஈகை செய்தே நாம் வாழ வேண்டும். திருவள்ளுவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்கிறார். அதாவது நன்மை விளையும் காலத்தில் அவற்றை நல்லவை என்று கருதி மகிழ்பவர்கள் அந்த தீமை விளையும் காலத்தில் மட்டும் துன்பப்பட்டு வருந்துவது ஏன்? அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அதாவது நல்ல காலம் கெட்ட காலம் ரெண்டையும் சமமாக பார்ப்பதுதான் அறிவுடைமை. சுருக்கமா சொன்னோம்னா வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கொண்டே நடந்தா முன்னாடி இருக்கக்கூடிய அழகான வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். கடந்த காலத்தில் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. அதை விட்டு நம்ம நகரணும். பழைய நினைவுகள் ஒரு லைப்ரரி மாதிரி, அங்க போய் படிக்கலாம், ஆனா அங்கேயே தங்கிவிடக்கூடாது. கடந்த காலத்தை சுமைக்கிறது நமக்கு நாமே கொடுக்கிற தண்டனை தான். அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிகழ்காலத்துல வாழ பழகணும். கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலம் மதில் மேல் பூனை, நிகழ்காலம் கையில் உள்ள வீணைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் நடப்பதை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தசரத மன்னர் ராமன்ட்ட நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லும் போதும் சரி, மறுநாள் கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி கேட்ட வரத்தால் பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தசரத மன்னன் கூறும்போதும் சரி, எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக எல்லாவற்றையும் மனதார ஏற்றுக்கொண்டு ராமன் காட்டிற்கு சென்றார். அதை கம்பர் அழகா சொல்றாரு, அன்றலர்ந்த செந்தாமரையோடு ஒத்ததம்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த மனநிலைதான் ஏற்புத்தன்மை ஆகிறது. அப்ப வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள பழக வேண்டும். எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா நிம்மதி இருக்காது. இறைவன் நம்மை அழைத்து செல்லும் இடத்திற்கு எவையெல்லாம் தகுதியற்றதோ அவற்றை நம் வாழ்வில் இருந்து நீக்குகிறார். நாம் கூட்டத்தில் கலந்து எல்லோரையும் போல வாழ பிறந்தவர்கள் அல்ல, தனித்து நின்று ஜொலிக்க பிறந்தவர்கள். அதனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப புத்தர் ஊர் ஊரா சென்று மக்களுக்கு அறிவுரை வழங்குவது வழக்கம். ஒருத்தர் புத்தர்கிட்ட போய் எனக்கு துன்பம் வந்துட்டே இருக்குது, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டாராம்.
புத்தர் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அப்படிதான் நாமும் எந்த துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை உணர வேண்டும். ஏற்புத்திறன் என்னும் உயர் மருந்து கொண்டு எந்த செயல் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று உணர்ந்து நாம் மகிழ்ச்சியோட ஒவ்வொரு செயலையும் செய்யணும். நம்ம எந்த செயல் செய்தாலும் விளைவு உண்டு என்பது இயற்கையின் சட்டம், இறைநீதி. இந்த இறைநீதியை நாம் மதித்து எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத வகையில் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். மகான் சொல்றாங்க, பருவுடலை விட்டு நான் துறந்தாலும் நான் என்றும் உங்களுடனே இருப்பேன். நான் வான்காந்த அலையில் முழுமையாக கலந்துள்ளேன். தவத்திலோ சங்கல்பத்திலோ ஏதேனும் இடர் ஏற்படின் என்னை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடன் கலந்து விடுவேன். எவ்விதமான இடர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு செயலையும் மகானின் நினைவோடு நாம் ஒவ்வொரு செயலையும் செய்வோம். அற்புதமான பலனை நாம் பெறுவோம். அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனாலும் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி சொல்லும் அப்படின்னு சொல்றார். நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம் தான் நமக்கு நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. நம் பிறவி பயனை அடைய மனவளக்கலை என்னும் அரிய பொக்கிஷம் கிடைத்ததே பெரிய பாக்கியம். நாம் அகத்தாய்வும் செய்து வரும்போது உடல் சார்ந்த மனம் சார்ந்த துன்பங்கள்லாம் வருது. பிறர் மூலமும் துன்பம் வருது. அதன் மூலம்தான் நம்முடைய பதிவும் நீங்குது. அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்பு சக்தி வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன விரிவும் உண்டாகும். மனதிலே பொறுமை இருந்தாலன்றி ஏற்பு சக்தி வளராது. பொறுமையும் மன விரிவு ஏற்பட ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது, ஆராய்ந்து தெளிவது, தெளிந்த நிலையிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் தெரிந்து கொள்வது என்ற அளவில் ஏற்பு சக்தி உதவியாக இருக்கிறது. தவ பயிற்சியினால்தான் நாம் ஏற்புத்தன்மை என்ற குணநலனை பெறுகிறோம். நாம் துரியாதீத தவம் செய்து இறைநிலையோடு ஒன்றி தவம் செய்து வரும்போது மனம் விரிவடையும். நம்முடைய வினைகள் கழியும். மனம் விரிவு அடைய தவம் நல்லா செய்யணும். தவம் செய்ய செய்ய குறுகிய நிலையில் இருந்து மனம் விரிவடையும். குறுகியன எல்லாம் அழிவு, விரிவனெல்லாம் அறிவுன்னு மகான் சொல்லுவாங்க. ஆண்டாள் பாசுரத்துல தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாய் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்ன்னு பாடியிருக்காங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரு வேளையும் தவறாது தவம் செய்யணும். நம்ம நினைப்பது போலதான் மற்றவர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே நடக்க மாட்டாங்க. அப்போ நம்ம நினைக்க மாதிரி அவங்க நடக்கலைன்னா நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். உடனே நம்முடைய மன அமைதியும் கெடுது. அதற்கு மகான் ஒரு கவியில சொல்றாங்க, எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனம் நலம் காண எது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். நாம் எல்லோரிடமும் விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை என்ற மூன்றையும் கடைபிடித்து வாழும்போது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நம்மளுக்கு இயல்பாக வந்து விடுகிறது. திருமூலர் ஒரு கவியில சொல்றாரு, திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறமே துணையாமேன்னு சொல்றார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே வினை கடலாக தான் இருக்கும். தீய வினை பதிவுகள் அவ்வப்போது வந்து துன்பங்களை உண்டு பண்ணி கொண்டேதான் இருக்குது. அப்போ தனக்கும் பின்னால் வரும் சந்ததியினருக்கும் நன்மை பெற வேண்டுமானால் தவமும் அறமும் செய்ய வேண்டும். தவமும் அறமும் தான் மனிதனை உய்விப்பதற்கான வழி. எனவே தவமும் அறமும் செய்து ஏற்பு எனும் உயர் மருந்து கொண்டு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி எனக்கு இந்த அரிய வாய்ப்பளித்த
நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை. நன்றி.